நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புக்ஸில் இருந்து நம்ம ஹிந்தியில் வார்த்தைகளை எடுத்து அதோடைய தமிழ் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கர் அப்படின்னு இருக்கு. கர் ஹிந்தியில் கர் அப்படின்னு சொல்கிறாங்க. கர் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஹிந்தியில் கர், ஹிந்தியில் கர், இந்த கர் அதாவது GHAR. கர் அப்படின்னா ஹிந்தியில் வீடு அப்படின்னு வீடு வீடில் கர் அப்படின்னா வீடு, நேராக கர்னா என்னுடைய வீடு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் எனக்கு எக், இந்த சின்ன சின்னதாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. எக் அப்படின்னா இந்த, எக்னா இந்த, அதுக்கப்புறம் இவன், இந்த இவன் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதே வந்து பக் அப்படின்னு சொன்னோம்னா இந்தங்கிறது அந்த அந்த அவன் அப்படின்னு போடணும். சரிங்களா, அந்த அவன் அப்படின்னு போடணும். சரிங்களா, இருக்கு பக். அப்புறம் கிதாப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மதத் அப்படின்னு ஒன்று இருக்குது. மதத் மதத் அப்படிங்கிறது என்னன்னா உதவி. மதத் அப்படிங்கிறது என்னன்னா உதவி, ஹெல்ப். மதத் அப்படிங்கிறது என்னன்னா உதவி, ஹெல்ப். அதுக்கப்புறம் என்னன்னா லோக். இந்த லோக் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த லோக் அப்படிங்கிறது மக்கள், பீப்புள். லோக் அப்படிங்கிறது மக்கள், லோக் அப்படிங்கிறது மக்கள் தான், பீப்புள் தான் லோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நதி. நம்ம தமிழில் வந்து நதி பார்க்குறோம் இல்லைங்களா, தமிழில் நதி பார்க்குறோம். அந்த ஹிந்திலையும் அந்த ரிவரை வந்து நதின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஹாடு. ஹிந்தியில் பஹார் அப்படின்னா பஹார் அப்படிங்கிறது ஹிந்தியில் என்னன்னா மலை. மலையை வந்து ஹிந்தியில் பஹார்னு சொல்கிறாங்க. மலையே இல்லை, பஹார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே லடாயி. லடாயி அப்படிங்கிறதுனா லடாயி அப்படிங்கிறது ஃபைட், சண்டை. லடாயிங்கிறது சண்டை, ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, லடாயிங்கிறது ஃபைட். இந்த லடாயி அப்படிங்கிறது ஃபைட் தான் வந்து லடாயின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஹாடு, மந்திர். இதில் என்ன நமக்கு வந்து ரொம்ப, அதாவது நம்ம டெய்லி ரெகுலராக பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான்